வணக்கம் மக்களே, வெல்கம் டு இன்னைக்கு என்ன செய்தி. ஃபர்ஸ்ட்டு ஹாப்பி நியூ இயர். எல்லாரும் நியூ இயரை நல்லா செலிப்ரேட் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நியூ இயருக்கு நிறைய ரெசல்யூஷன் வேறு எடுத்திருப்பீங்க. பார்க்கலாம் அது எத்தனை நாளைக்கு ஃபாலோ பண்ணுறோன்னு சொல்லி. ஆக்சுவலாக நானும் ரெசல்யூஷன்லாம் எடுத்தேன். ஆனால் சாயங்காலம் 6 மணிக்கே சாம்பார் சட்டியை ஏன் உருட்டிட்டு இருக்கேன்னு சொல்லுங்கள். வயிறு பசி தாங்க முடியலங்க. அதான் ஒரு சூடான தோசையும் சாம்பாரும் சாப்பிட்லான்னு சொல்லி தோசை சட்டி எடுத்து வச்சிட்டேன். ரொம்ப பசிக்குது. நல்லா தூங்கியாச்சு. மதியம் நைட் ஆட்டம் போட்டதில் பசி தாங்க முடியல. சாதம் வச்சு சாப்பிட பிடிக்கல. அதான் ஒரு சூடாக ஒரு தோசையும் சாம்பாரும் ஊற்றி சாப்பிட்டா தேவாமிர்தமாக இருக்கும். அதுக்கு தான் எடுத்து வச்சுருக்கேன். யாருக்கெல்லாம் தோசையும் சாம்பாரும் பிடிக்கும், நல்ல சூப்பரான ஒரு காம்பினேஷன் இல்லையா, பிடிக்கும்னு சொல்லுங்கள். ஒரு தோசை ஊற்றியாச்சு. அதை திருப்பி போடலான்னு நான் ட்ரை பண்ணேன். அது என்னாச்சுன்னா சரியாக வேகலை. அவ்வளோ அவசரம், சரியாக வேகலை. அதனால் நான் அதை அப்படியே வச்சுட்டேன். ஓகே, நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஆக்சுவலாக சாம்பார் எங்கள் அத்தை செஞ்சது, அதனால் கண்டிப்பாக டேஸ்ட்டாக தான் இருக்கும். இப்போ ஒரு தோசை ரெடி ஆயிடுச்சு. அந்த தோசையை அப்படியே தூக்கி பிளேட்டில் போட்டு பாருங்கள். அந்த தோசையில் சாம்பார் ஊற்றி சாப்பிட்டா எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் தெரியுமா. இன்னொரு தோசை ஊற்றிக்கலாம். ரொம்ப பசிக்குதுங்க. நைட்டு வேணால் சாப்பிடாம விட்டுலாம். ரெசல்யூஷன்லாம் நாளே இருந்து ஃபாலோ பண்ணிக்கலாம். ஆக்சுவலாக வருஷம் ரெசல்யூஷன் எடுக்கிறோம், ஒரு நாள் கூட தாங்க மாட்டேங்குது. மலைச்சாரல் மாதிரி எண்ணெயை அப்படியே தெளிக்க விட்டுட்டு அடுத்து சாம்பார் சட்டிக்கு போவோம். தோசையை திருப்பி போட்டு நல்ல உருளைக்கிழங்கு போடல, முருங்கைக்காய் மாங்காய் எல்லாம் போட்டு சூப்பராக சாம்பார் வச்சுருந்தாங்க. ஆக்சுவலாக காலையிலே டெம்ட் ஆச்சு தோசை சாப்பிடணுன்னு. எங்கள் அத்தை உப்புமா கிண்டி வச்சுட்டாங்க சாப்பிடுன்னு சொல்லி. அந்த விரக்தியில் தான் எனக்கு இப்போ சாயங்காலம் 6 மணிக்கெலாம் தோசை டெம்ட் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். அடுத்து இன்னொரு தோசை. நான் என்ன பண்ணுவேன் தெரியுமா, ஆஃப் பண்ணிடுவேன். அந்த லாஸ்ட் தோசைக்கு எப்பயுமே அந்த சூட்லேயே வேகட்டும்னு சொல்லி ஆஃப் பண்ணி வச்சுருவேன். ஆனால் அது ரொம்ப நேரம் அப்படியே விட்டிங்கன்னா இப்படி ஒரு மாதிரி காஞ்சி போன மாதிரி ஆயிரும். ஸோ அதை எடுத்து ஒரு 1 மினிட்ல அதை எடுத்து பிளேட்டில் வச்சுக்கலாம். இப்படி தோசையை பிச்சு சாம்பாரை அப்படியே குழப்பி அப்படி சாப்பிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், நிஜமாவே செம்ம டேஸ்ட்டாக இருக்கும்ப்பா. ஓகே, எனக்கு இந்த ஒரு கையில் வச்சுட்டு ஒரு கையில் சாப்பிட்றதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதனால் நான் நல்லா தோசையை சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்ககிட்ட பேசுகிறேன். பை. அதுக்கு முன்னாடி யாருக்கெல்லாம் இந்த தோசை சாம்பார் காம்பினேஷன் பிடிக்குமோ அவங்களாம் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ, பாய். சாப்பிட்டு நான் அப்புறம் சாப்பிட்டு அப்புறம் நான் பார்க்குறேன். அடுத்த 2வது தோசை ரெடி ஆயிடுச்சு. ஒரு தோசையை முடிச்சாச்சு. அடுத்த 2வது தோசை ப்ளஸ் சாம்பார். ஓகேப்பா, நான் சாப்பிட்றேன். பாய்.